இதுவரை ஈரோட்டு பாதையின் 20 வருட சரித்திரத்தை எனது கட்டுரையில் குறிப்பிட்டு வந்துள்ளேன். அந்த சரித்திரம் எடுத்து காட்டுவதென்பது ஈவேரா என்றும் சமூக புரட்சிக்கு விஞ்ஞானியாக பாதை காட்டியதில்லை. தொழிலாளி விவசாய பொதுமக்களிடையில் வேரூன்றி நிற்கிற எந்த போக்கு கட்சியோடும் ஸ்தாபனத்தோடும் கூட்டணித்து முயன்றதும் இல்லை. நெருங்கி உறவாடி படிப்பினை பெற்றதும் இல்லை. போகட்டும், தனித்து நின்று பொதுமக்களுக்கு புரட்சி கருத்துக்களுக்கு வழிகாட்டும் வடிவத்தில் உருப்படியான எந்த முன்னேற்றத்தையாவது கண்டாரா? அதுவும் இல்லை. நேர்மாறாக புரட்சி கருத்துக்களின் நடவடிக்கைகளை எதிர்த்து வந்திருக்கிறார். ஜனநாயக ஸ்தாபனங்களை திருத்துவதற்கு பதில் அழிக்க முற்பட்டிருக்கிறார். சுயமரியாதை தந்தை, சிந்தனையின் சிற்பி, புரட்சி பெரியார் என்ற பெரிய பட்டங்களையும் சமதர்ம இயக்கத்தை, பொதுமக்களின் புரட்சி எழுச்சியை காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டில் பிற்போக்கு சக்திகளான ஜமீன்தாரி, நிலச்சுவார்ந்தார்கள், முதலாளி வர்க்கங்களின் கையாளாக கடனாற்றி வந்திருக்கிறார். தமது எதிர்ப்புரட்சி கருத்துகளுக்கு சாதகமாக இளைஞர்களின் வேகத்தை பயன்படுத்திக் கொள்ளும் பொருட்டு, மக்கள் அணியில் பிளவு உண்டாக்கும் பொருட்டும் புரட்சி சொற்றொடர்களையும் இனவெழுச்சி அடைமொழிகளையும் தாராளமாக அள்ளி வீசியிருக்கிறார். எனவே ஈரோட்டு பாதை புரட்சி பாதை அல்லது பொது உடைமை பாதை அல்ல, பொதுமக்கள் பாதையும் அல்ல. சாதி மத தாழ்வுகளிலிருந்தோ, சமூக கொடுமைகளிலிருந்தோ, ஜமீன்தார் முதலாளி சுரண்டல்களான சகலவித சுரண்டல்களிலிருந்தோ தமிழ் மக்களை விடுவிக்கும் பாதையும் அல்ல. அழுகிப்போன ஜமீன்தாரி, நிலச்சுவார்ந்தாரி வர்க்கத்தின் பாதை, பிற்போக்கு பணமூட்டைகளின் பாதைதான் ஈரோட்டு பாதை. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.